அப்படிங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மல்லி இவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிரே போயிருக்கும். ஆனா எவ்வளோ தைரியமா போய் குட்டி குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எதையும் பொருட்படுத்தாம ரவுடிங்க கிட்ட போய் மாட்டிக்கிறதுக்கு ஓடி இருக்காங்க. நல்ல வேலை அந்த கூட இந்த லேடி காப்பாத்தலைன்னா கண்டிப்பா மல்லிக்கு ஏதாவது ஆயிருக்கும். இப்ப கூட ஆட்டோல வரப்ப என்ன புலம்புறாங்க, அந்த குழந்தைங்களை நான் எப்படியாவது காப்பாத்திருக்கணும், பாவம் அவங்க அப்பா அம்மா தேடுவாங்கல்ல, என் உயிருக்கு என்ன ஆனா என்ன அப்படின்னு தான் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இங்க காப்பாத்தினா எப்படியாவது வெண்பாவை யாராவது ஒருத்தவங்க காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் பாருங்க, மல்லி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் அவங்க மேல இருக்க கோவம் குறையாம தான் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. சும்மா இல்லாம இந்த ராஜி வேற உன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி மேலும் மேலும் விஜய கோவப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. கதிரேசனும் சும்மா இல்ல, ராஜி கூட சேர்ந்துட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்துல மல்லி என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு உறுதியா சொல்றாரு. ஆனா மல்லி பொய் சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சா விஜய் என்ன ஆவாரு, எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு தெரியலையே. பாவம் வெண்பா காய்ச்சல்ல துடிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டாம ஏதோ ஒரு கம்பவுண்டர் கிட்ட காட்டிட்டு மருந்தும் மாத்திரையும் வாங்கி கொடுத்தா எப்படி சரியாகும்? இவங்க அராஜகத்துக்கு கொஞ்சம் கூட எல்லையே இல்லாம போயிடுச்சு. சும்மா இல்லாம ஆல்ரெடி சொன்னாரு, நீங்க காய்ச்சல் இருக்கு அப்படின்னா மாத்திரை கொடுத்தா போயிடும், ஆனா இதுவே வேற காய்ச்சலா இருந்தா போகாது அப்படின்னு சொல்லிதான் மாத்திரை கொடுத்துருக்காங்க. பாவாவை ஏற்கனவே ஏக்கத்திலையும் சோகத்திலையும் இன்னும் அதிகமான காய்ச்சல் வந்துட்டே இருக்கு. என்ன காய்ச்சல்னு தெரியல. இந்த கலாவதி பொம்பளை வேற எப்படியாவது இவளை கொண்டு போய் விற்கணும், அதுக்குள்ள காய்ச்சல் சரியாகணும், நீ ஏதாவது ஒரு ஊசியை போட்டு விடு நான் சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பாவம் பிள்ளைக்கு ஊசி போட்ட உடனே அப்படியே வாயெல்லாம் நுர தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப வெண்பாவோட நிலைமை என்ன ஆக போகுது? சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்காவது தூக்கிட்டு போங்கடா, என்ன பண்ண போறானுங்கன்னே தெரியலையே. வெண்பாவுக்கு என்ன ஆச்சு? ஃபுல் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கனா ஏன் உயிரை கொடுத்திருந்தா வேற யாராவது ஏன் குழந்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. நாங்க அந்த மல்லி உண்டாயிருக்கான்னு சொல்றோம். மல்லி என்கிட்ட எதை மறைச்சாலும் இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட மறைக்கவே மாட்டான். நான் சொல்றேன், நீ ஊசியை போடு. மல்லி 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 top 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 tua caixa